Chuddies, welcome back to our channel. இந்த கமல் தலையில இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து இன்ஸ்டால வந்து ஆஸ்க் மீ क्वेश्चन ஸ்டோரி போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. அதுல இருந்து இன்ட்ரெஸ்டான क्वेश्चंஸா எடுத்து நம்ம இன்னைக்கு அது வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, அதுதான் வந்து இந்த vlogல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே Chuddies, क्वेश्चंसக்குள்ள போலாம். உங்க சிஸ்டர் சாரு ஏஜ் என்ன லேக்கா? சாருவோட ஏஜ் வந்து 20 நினைக்கிறேன். 20 தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது, வர நிறுத்துற அவனை. ஓகே, இத்தனை நேரம் நான் மூச்சு முட்டி பேசி எல்லாமே வீணாகி போயிடுச்சு. நான் 11:30 பேச ஆரம்பிச்சேன். 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா மணி வந்து 11:45. இப்ப நம்ம திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சக்தி இல்ல மனசுலயும் பேசுறதுக்கு. பச்சை மண்ணுடா. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். தங்கம், ஐ அம் யுவர் பிக் ஃபேன். யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் குயின் எவர். அண்ட் யுவர் அக்கா மாமா பத்தி சொல்லு. என்னோட ஃபேன் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன, அக்கா மாமா பத்தி சொல்லியிருக்கீங்க. அக்கா மாமா பத்தி என்ன சொல்றது, ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இப்போ வந்து மிஸ் பண்ணுறேன், எங்களோட ஓல்டு பாண்டை வந்து மிஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருந்த மாதிரி இப்போ இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் போட்டிருக்க 1139 போஸ்ட்டில் உங்கள் ஃபோன் கேலரியில் இப்போ எத்தனை வீடியோஸ் இருக்குது? நான் போஸ்ட் போட்ட வீடியோவை தவிர மீதி எல்லா வீடியோவும் என்னோட இதிலே தான் இருக்கும். ஏன்னா நான் வீடியோ போடுறது எல்லாமே அப்பா மொபைல் இருந்தால அப்பா மொபைலில் ஏதோ 1-2 வீடியோ இருக்கும், அவ்வளோதான். ஐயோ, மீண்டுமா? நம்ம லேக்கா Chuddies பேஜ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? லோடிங் 4K. லேக்கா Chuddies ஃபேன் பேஜ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேஜ். அதுக்கு நான் எல்லா பேஜும் பிடிக்கலன்னு சொல்லலை. என்னோட எடிட்டுக்கெலாம் வந்து நான் ரொம்ப அடிக்ட். ஏன்னா அப்படி நான் என்னையவே ரசித்து போடுவாங்களோ அப்படின்னு நான் யோசிச்சுவோம். நம்ம இவங்களை ரசித்து போடுவாங்களோ அப்படின்ற அவங்க எடிட்டில் அப்படி தான் இருக்கும். அது அதனால் அந்த பேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிக்கும். சீக்கிரமாக வந்து 10K போங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். ஹாஸ்னி உங்களுக்கு அக்காவா தங்கச்சியா? ஹாஸ்னி வந்து எனக்கு தங்கச்சி. பார்க்க தான் அக்கா மாதிரி வளர்ந்துருக்கும், ஆனால் எனக்கு தங்கச்சி தான். அடுத்து, பெண்ணே உன் மேலே ஆசை, நான் சுட்டு தரவா ஹார்ட் ஷேப்பில் ஒரு தோசை. இது எந்தமோ ஒரு படத்துலேருந்து விட்டு காப்பி. டக்குன்னு அந்த படம் மைண்டுக்கு வரல, ஆனால் நான் இது எல்லாத்துக்கிட்டையும் வந்து காப்பி அடிப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லவ் பண்ணலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏன்பா? ஹாய், சண்டே நம்ம செல்ஃபி எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு ஞாபகம் இருக்கு. ஹே லேக்கா, உங்கள்கிட்ட ஃப்ரெண்டா பேசணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசுவியா? மாட்டியா? கண்டிப்பா நான் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். ஏன் எல்லாரும் வந்து இந்த பொண்ணு ஆட்டிடியூடு பேசாதப்பெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க பேசுவேன், நான் கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுவேன். அப்புறம் நீங்க சாங்ஸ்லாம் கேட்பீங்கல்ல, அப்போ நான் எடிட் பண்ண சாங் ஏதாச்சும் வரப்ப அந்த எடிட் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா? வந்திருக்கு. அந்த பத்தி குச்சி இடுப்பத்தாட்டி அந்த பாட்டு எடிட் பண்ணிருந்தீங்கல்ல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு அடிக்கடி ஞாபகம் வராது. இப்ப ரீசெண்டா நீங்க எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ரீல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு டைம் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு அவங்க எடிட் பண்ணி போட்டதுல டக்குன்னு வந்து உங்க பேஜ் வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அப்புறமா லேக்காக்கா, மிஸ் யூ டூ. பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு லேக்கா. யூஆர் மை ஃபேவரட். லவ் யூ டு Chuddy. பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் லவ் யூ. பண்ணட்டும், அவங்க ஃப்ரீயா இருக்காங்க போல, அதனால நம்ம வீடியோ பார்த்து டைம் எடுத்து கமெண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, அதுவே பெரிய மனசு தான். அந்த மனசு தான் சார் கடவுள். 100K ரீச் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த டைம்ல. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இடையில இந்த ஒரு 2 months வந்து ஃபாலோவர்ஸ் ஏறல, அதில் கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆயிருந்தேன். இப்போ பரவாயில்ல, சீக்கிரமா 100K போகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்கேன். சீக்கிரமா 100K போவேன். நீங்க எந்த காலேஜ்? நான் வந்து AG காலேஜ். இப்போதான் வந்து மெசேஜ் வரும். ஓகே. ஹாய் சிஸ், உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு சொல்லுங்க, அண்ட் நீங்க மிஸ் பண்ற பர்சன் யாருன்னு சொல்லுங்க. லைஃப்ல ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து அப்பா, அம்மா, ஃபேமிலி. ரொம்ப மிஸ் பண்ற பர்சன் வந்து எங்க அக்கா தான்.
ஏன்னா இங்கே இருக்கும்போது அடி தடியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, தனியாக இருக்க மாதிரி இருக்கா, அவ்வளோதான் மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், மித்தபடி இதுவும் இல்லை. உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற பர்சன்னா அது யார்? அண்ட் நீங்கள் என்ன காலேஜ்? ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற பர்சன்னா எல்லாருமே, என் கூட இருக்கவங்க எல்லாருமே என்னை ஹாப்பியாக தான் வச்சுக்குவாங்க. ரொம்பனா நான் சொல்லலாம், என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் பிரிச்சுட்டு அப்புறம் சண்டைக்கு வருவாங்க. லேக்கர் மை ஆல் டைம் க்ரஷ். நீங்கள் பார்க்க என்னோட பிரீத்திமா மாதிரி இருக்கீங்க. பிரீத்திமா மாதிரி இருக்காங்க. என்னங்க பேசியிருக்கீங்க நீங்கள்? தங்கிலீஷே தத்தக்க புத்தக்கன்னு பேசி வச்சுருக்கீங்க. நான் தமிழே தடுக்கிட்டோம், இல்லை இப்படி வேறு அனுப்பி வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. க்ரஷ்ன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்கள் பிரீத்திமாவை கேட்டேன்னு சொல்லிடுங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்க அக்கா. தேங்க்யூ. உங்களுக்கு எப்போ காலேஜ்? நீங்கள் எந்த காலேஜ்? என் ஐடி நேம் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஐடி நேம் வந்து இட்ஸ் கியூட்டி. எனக்கு காலேஜ் வந்து ஜூலை வந்து 15ன்னு சொல்லிட்டாங்க, டேட் மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். நான் வந்து ஏஜி காலேஜ். வேறு வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? லைஃப் எப்படி போகுது? ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன? அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போயிட்டுருக்கேன், என்னடா இப்படி ஆகலாமா அப்படி ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமாக பெரிய ஆளாவேன். ஓகே, இப்போ எங்கள் அப்பா அங்கேருந்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே, கண்டுக்க கூடாது அதெல்லாம். அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க. அங்கேயும் உங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. ஓகே, நீங்கள் கமிட்டடா? நான் சிங்கிள். அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. எப்போ விளாக்ஸ் சேனலில் விளாக்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? செல்லம் தோ இன்னைக்கு ஆஃப் ஆயிட்டான்டா. எப்போ விளாக்ஸ் சேனல்ல விளாக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க செல்லம்? நான் வந்து இதோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ ரெகுலராக வந்து விளாக்ஸ் போட போகிறோம். ஓகே, உங்கள் ஃபோன் வால்பேப்பர் என்ன? இதோ உங்களுக்காக காட்டுறேன். நானும் எங்கள் மம்மி எடுத்தது, தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் ஃபோட்டோவும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்து எங்கள் டேடி இருக்கும். மாஸ் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே பிரபு, நீங்கள் சொல்லிட்டீங்களா, வீடியோ டெய்லி நிறைய போடுறேன். லேக்கா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சரி வாங்க வந்து கேளுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, வாட்ஸ் யுவர் ஏஜ்? என்னோட ஏஜ் வந்து 17. இந்த ஸ்டோரேஜ் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துதுங்க. இவ்வளோ நேரம் பேசி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து பேசணும், அது நினச்சது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து காய்ச்சி கொடுப்பாங்க, அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி அழகானீங்க அக்கா? வேறு ஒன்றுமே இல்லை தங்கம், அந்த 4Kன்னு ஒரு ஃபில்ட்ரு இருக்குது, அது போடுங்க, நீங்களும் கண்டிப்பாக அழகாயிடலாம். ஃபில்ட்ருக்குன்னு சொல்லலை, எல்லாருமே அழகு தான், நம்மளுக்கு நம்ம அழகு தெரிஞ்சால் போதும். மணி 12 ஆயிடுச்சு. அக்கா, உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்குமா? பிடிஎஸ் பிடிக்கும், அது எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதில் வீண் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து பர்பிள் பாய் அம்மே அவர், அதனால பிடிக்கும். பிடிஎஸ்னால் இவர், பிடிஎஸ்னால் வி பாய்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பர்பிள் பாய். இது தப்பாக சொல்கிறேன்னா கூட தெரியல, ஆனால் எனக்கு வி அந்த பர்பிள் பாய் அவர் பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யார்? ஸ்கூல் போகும்போதுனா 6th ஜோபாய் ஸ்கூல் போய் என்னை சேர்த்துட்டாங்க. அங்கே தான் 12th வரைக்குமே படித்தேன். அங்கே 6th போய் நான் உட்காந்துருக்கேன், டெஸ்கில் அப்படியே அட்மிஷன் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு. 1 மணி நேரம் நாங்களும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தெரியல அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக போகுதுன்னு, தெரியாமல் பேசிகிட்டு இருந்துக்கோ. போனோடனே டெஸ்ட் வேறு வச்சிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு இருந்த ஒற்றுமையை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். 2 பேருக்கு தெரியல, பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்கோம். போன ஃபர்ஸ்ட் நாள் யாராவது டெஸ்ட் வைக்கலாம், ஆனால் எங்களுக்கு வச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் இது அப்படி இப்படின்னு அவ சொல்லி தந்தா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வேர்டு அது இதுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். இப்போ வரைக்குமே க்ளோஸாக தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. பேர் வந்து ஆதிரா, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே கோச்சிக்காதீங்க, நான் ஒருத்தருக்கா சொல்லுவேன். ஓகே, இப்பயும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, போமா கொஷின்ஸ்குள்ள. ஆதி ப்ரோ கூட ஏன் வீடியோ போட மாட்டேங்க? உங்கள் பேர் சூப்பராக இருந்துச்சு. ஆதிக்கு வந்து இடையில செமஸ்டர் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு வந்து 12th பப்ளிக்கில் போனங்காட்டி கரெக்டாக வந்து வீடியோக்கு வர முடியல. மித்தபடி எதுவும் இல்லை, அவ்வளோதான். மீண்டுமா அக்கா, நீங்கள் அப்பா செல்லமா இல்லை அம்மா செல்லமா? நான் வந்து அப்பா செல்லம் தான். நான் அப்பா தூங்கிட்டு கரெக்ட் கேட்கல நான் பேசுறதெல்லாம். எங்கள் வீட்டில் ஒரு இது நடக்கும். இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீமே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அது எங்கள் அம்மா வாங்கி தந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா, வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அம்மான்னு சொல்லுவேன். இதே அப்பா அந்த கம்மல் எதுவும் வாங்கி கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அம்மா, வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அப்பா அப்படின்னு சொல்லுவேன். இந்த டைலாக் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அப்பா செல்லம் தான். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. லைக் அவங்க பர்த்டே இப்போ என்னோட பர்த்டே வந்து ஜூலை 10. அக்கா உங்க ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் வந்து 17. ஓகே அக்கா, வாட்ஸ் யுவர் எய்ம்?
என்னோட எய்ம் வந்து யூடியூபர் ஆகணும், பெரிய யூடியூபர் ஆகணும், அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை, ஒரு வீடு கட்டணும், இருக்குது லைனாக அப்படியே போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நிறைவேறும். அக்கா உங்கள் ஃபுல் நேம் லேக்காவா இல்லை வேறு ஏதாவது நேம் இருக்கா? என்னோட ஃபுல் நேம் வந்து லேக்கா தான், வேறு பேர் இல்லை. இடையில எனக்கு சின்ன வயசு ஸ்ரீநிதின்னு ஒரு பேர் வச்சேன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து லேக்காவாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லேக்கா தான் என்னோட பேர், ஸ்ரீநிதி கிடையாது. வேற அக்கா உங்கள் அக்கா கிட்ட பிடிக்காதது என்ன? எங்கள் அக்கா இங்கே இருக்கும்போது, இப்போ பிடிக்காதது எதுவும் இல்லை, இங்கே இருக்கும்போது வந்து என்னோட பொருள் எல்லாமே வாங்கிக்குவா, அவளோட பொருள் எதுவுமே எனக்கு தரமாட்டா. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த ஒரு விஷயம் மட்டும் என் ஃபேஸ்லேயே அந்த வெறி பார்த்துருக்கீங்க, அது பிடிக்காது. மித்தபடி எதுவும் இல்லை. இதோட நான் 4வது டைம் வீடியோ கட்டாய் போய் தலை வலிக்குதுங்க. இப்போ திருப்பி நான் வந்து போகணும். அம்மா உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்கள் நேம் சொல்லி சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவை காட்டு, ஃபோட்டோ போட்டு பாருங்க. அக்கா 12th மார்க் சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ். என்னோட 12th மார்க் வந்து 321, 321. ஹாய் லேக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் உன்னோட பிக் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். காலேஜ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கேர்ள்ஸ் கேங் இல்லை பாய்ஸ் கேங் இல்லை ராக் கேங் அந்த மாதிரி? எனக்கு வந்து மோஸ்ட்லி பாய்ஸ் கூட இருக்கிறது அவங்க வந்து பிடிக்கும். ஆனால் கேர்ள்ஸ் கூட இருக்கிறது அதை விட ஜாலியாக இருக்கும். அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம வந்து காலேஜ் போயிட்டு கேர்ள்ஸும் பாய்ஸ் சேர்ந்து தானே ஒரு ராக் கேங் ஆக முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறேன். பாருங்கள், என்னோட காலேஜை வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஏன்னா நான் காலேஜில் வந்து என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நான் vlogல வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், பேச தெரியாமல். எந்த காலேஜ் நீங்கள்? நான் வந்து ஏஜி காலேஜ். லைஃப் பார்ட்னர் யாருக்கா? லைஃப் பார்ட்னர் வந்து நானும் தேடிட்டு இருக்கேன். நம்ம வைபுக்கு ஏற்ற மாதிரி வரணும்ல, நம்ம வைபுக்கு ஏற்ற மாதிரி வரணும். கண்டிப்பாக வரும், பார்ப்போம். சென்னைக்கு வாங்க. ஓகே, ஒரு டிக்கெட் புக் பண்ணிடுங்க, லேக்கா பறந்து வந்துடும். உங்கள் அப்பா ட்வின்ஸா? ஆமாம், என்னோட அப்பா ட்வின்ஸ் தான். ஹாய் சிஸ்டர், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லைங்க. அக்கா என் ஐடி நேம் சொல்லுங்கள். கிரேசி கேர்ள். ஹாய், லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காமா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஹேர் கேர் வீடியோ போடுங்க சிஸ். கண்டிப்பாக போடுறேன். உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் ப்ளீஸ் அக்கா. உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ். கண்டிப்பாக நம்ம செல்ஃபி எடுக்கலாம். என்னோட வீடு வந்து பெருமாநல்லூர் சைட். ஒன் டே நான் வந்து மீட்டப் வைக்கிறேன். எல்லோரும் வீட்டுக்கே வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன், எல்லாம் சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் சிங்கிளா? ஆமாம் சிங்கிள். உங்கள் கேலரியில் மறக்க முடியாத பிக் இருக்குல்லக்கா, அந்த பிக்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்லக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இத்தனை அக்காவா தங்கமே? சரி அக்கா, இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லு, அது வந்து நிறையா ஸ்டோரி போகும். அதனால நான் வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோ போட்டு நான் எழுதிடுறேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் காலேஜ் அண்ட் கோர்ஸ் நேம் இதான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோட காலேஜ் வந்து ஏஜி காலேஜ், கோர்ஸ் வந்து பிகாம் ஐடி எடுத்திருக்கேன். அக்கா உங்கள் எய்ம் சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பெரிய யூடியூபர் ஆகிட்டீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்வீங்களா? கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற ஃப்யூச்சரில் லேக்கா? ஃப்யூச்சரில் இப்போ தான் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கேன், சீக்கிரம் பெரிய ஆளாகிறதுக்காக கண்டிப்பாக ஆயிடுவேன். உங்களுக்கு சொல்கிறேன் அடிக்கடி. லவ் எதுவும் பண்ணுறீங்களா தங்கச்சி? இல்லைக்கா, இல்லை அக்காவோ அண்ணாவோ லவ்லாம் பண்ணலை. தங்கச்சி நல்ல பிள்ளை. ஸ்கூலில் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் சொல்லுங்கள். அதுவும் நிறையா இருக்குது. இதுக்கு இந்த கொஷினுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு பெரிய vlog போடுறேன். ஓகே, ஏன்னா அது நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுங்க, சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது என்ன விஷயம் சொல்லலை, அதை கொஞ்சம் மனசு வலிக்குது. ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கவே கூடாது, ஒய்ஃப்னாலும் இப்படி இருக்கக்கூடாது, அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். அண்ணா தங்கச்சிக்கிட்ட போய் இந்த கொஷின் கேட்டேன். நானே சின்ன பிள்ளை, எனக்கு என்ன தெரியும்? இந்த கொஷினுக்கு எனக்கு தெரியல ஆன்சர். ஸோ மன்னிச்சிடண்ணா. டைம் இல்லைன்னா எதுக்குப்பா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு? டெலிட் பண்ணி விட்டுறேன். இது வந்து கொஞ்சம் சீன்காரன், என்னை சீன்காரி சொல்லுவோம், நண்பன் தான். டைம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வந்து இது பண்ணியிருக்கு? ஓகே, இதோட வந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சரை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே செடிஸ், நீங்கள் கொடுத்த எல்லா கொஷினுக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சில இது மறந்துருக்கும், ஆனால் எல்லா கொஷினுமே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். சில இதுக்கு பண்ணாமல் இருந்துச்சுன்னா சாரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால என்னால் கரெக்டாக வந்து பேச முடியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற vlogs வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி, பாய்.